மெட்டாலிக் நேச்சர். மெட்டாலிக் நேச்சர் வந்து அயனைசேஷன் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகும்போது மெட்டாலிக் கேரக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். The tendency of an element form a cation by losing the electron is known as electropositive or metallic character. டெண்டன்சினா இயல்பு, எலமெண்ட்ஸோடைய இயல்பு என்னென்னா அதில் இருக்க லூசி எலக்ட்ரானை வந்து லாஸ் பண்ணிவிட்டு என்ன ஃபார்ம் ஆகும்னா கேட்டயான்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். எலக்ட்ரோபாசிட்டிவ் ஆர் மெட்டாலிக் கேரக்டர் வந்து ஃபார்ம் ஆகும். ஆன் டிக்ரீஸ் இந்த குரூப், இது வந்து குரூப்பு டிக்ரீஸ் ஆகும்போது கீழே போயிட்டு இருக்கும்போது அயனைசேஷன் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஃபஸ்ட்டுக்கு வந்து அயனைசேஷன் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதை விட கம்மியாக இருக்கும், அதை விட கம்மியாக இருக்கும், அதை விட கம்மியாக இருக்கும், அதை விட கம்மியாக இருக்கும். அப்போது அயனைசேஷன் எனர்ஜி வந்து குரூப் பார்க்கும்போது டிக்ரீஸ் ஆகும். அயனைசேஷன் எனர்ஜி வந்து குரூப் கீழே போக டிக்ரீஸ் ஆகும். அப்படி டிக்ரீஸ் ஆகும்போது மெட்டாலிக் கேரக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து போரன் வந்து மெட்டலாய்ட்ஸ், மிச்சம் எல்லாமே மெட்டல்ஸ். அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம்லாம் மெட்டல்ஸாக இருக்கும். இது வந்து பி பிளாக் எலிமெண்ட்ஸ். பி பிளாக் எலிமெண்ட்ஸ் வந்து லோவர் லெஃப்ட் போர்ஷன் இஸ் கால்ட் அஸ் மெட்டல்ஸ் எக்ஸப்ட் போரான். போரான் வந்து மெட்டலாய்ட்ஸ். போரான் வந்து மெட்டலாய்ட்ஸு, மிச்சம் எல்லாமே மெட்டல்ஸ். ஏன்னா போரானுக்கு வந்து ரொம்ப ஸ்மாலஸ்ட் ஆட்டம், ஹை நியூக்ளியர் சார்ஜ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஹை நியூக்ளியர் சார்ஜ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதுக்கெல்லாம் அயனைசேஷன் எனர்ஜி வந்து போரானுக்கு வந்து அதிகமாக இருக்கும், மிச்சத்துலலாம் கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்கிறதுனால இது வந்து மெட்டாலிக் கேரக்டர் வந்து இன்க்ரீஸாக இருக்கும். அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம்லாம் மெட்டல்ஸாக இருக்கும். போரான் வந்து மெட்டலாய்ட்ஸ். மெட்டலாய்ட்ஸ்னால் இட் ஹேவிங் போத் த கேரக்டர் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். அப்பர் ரைட் கார்னர் வந்து எல்லாமே என்ன இருக்குன்னா நான் மெட்டல்ஸாக இருக்கும். இதெல்லாம் நான் மெட்டல்ஸாக இருக்கும். இதெல்லாம் நான் மெட்டல்ஸாக இருக்கும். அப்பர் ரைட் கார்னர் இதெல்லாம் நான் மெட்டல்ஸாக இருக்கும். மெட்டலாய்ட்ஸ்லாம் எங்கே இருக்குன்னா இன்டர்மீடியேட் பிட்வீன் த மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். இதெல்லாம் இன்டர்மீடியேட்னா இன் பிட்வீன் த மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல். சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம், அதுக்கப்புறம் ஆர்சனிக், ஆன்டிமனி, அதுக்கப்புறம் டெரிலியம், இதெல்லாம் மெட்டலாய்ட்ஸாக இருக்கும். இது போரான் வந்து மெட்டலாய்ட்ஸாக இருக்கும். சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் செகண்ட் குரூப் எடுத்துன்னா கார்பன் வந்து நான் மெட்டல்ஸு, சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் வந்து மெட்டலாய்ட்ஸு. நெக்ஸ்ட்டு டின் அண்ட் லெட் வந்து மெட்டல்ஸ். 15th குரூப் எடுத்துன்னா நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ் வந்து நான் மெட்டல்ஸு, ஆர்சனிக் அண்ட் ஆன்டிமனி வந்து மெட்டலாய்ட்ஸு, பிஸ்மித் வந்து மெட்டல்ஸ். 16th குரூப் எடுத்துன்னா ஆக்சிஜன், சல்ஃபர், சிலினியம் இது வந்து நான் மெட்டல்ஸாக இருக்கும். இந்த டெரிலியம் வந்து மெட்டலாய்ட்ஸாக இருக்கும். மெட்டல்ஸ் வந்து எதுனா பொலோனியம் வந்து மெட்டல்ஸாக இருக்கும். அதே மாதிரி குரூப் 17 அண்ட் குரூப் 18. குரூப் 17 அண்ட் குரூப் 18 வந்து நான் மெட்டல்ஸாக இருக்கும். குரூப்ஸ் அண்ட் 17 அண்ட் குரூப் 18 இஸ் கால்ட் அஸ் நான் மெட்டல்ஸ். இது எல்லாமே நான் மெட்டல்ஸாக இருக்கும். கீழே இருக்குல்ல இது வந்து கீழே இருக்கிறது வந்து ரேடியோ ஆக்டிவ் மெட்டல். Next we are going to discuss about ionization enthalpy. The minimum amount of energy required to remove the mostly loosest bond of electron from the valence shell of an isolated neutral gaseous atom in its ground state, then it is called as ionization energy. லெஃப்ட் டு ரைட் பார்க்கும்போது அயனைசேஷன் எனர்ஜி வந்து மினிமம் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் த எலக்ட்ரான் ஃப்ரம் த வேலன்சி ஷெல்லில் இருக்க எலக்ட்ரானை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி தான் அயனைசேஷன் எனர்ஜி. லெஃப்ட் டு ரைட் பார்க்கும்போது அயனைசேஷன் எனர்ஜி வந்து இன்க்ரீஸாக இருக்கும். இங்கே பாருங்கள் 800 நைட்ரஜன் வந்து 1402, ஆக்சிஜன் வந்து 1313, ஃப்ளோரினுக்கு வந்து 1681, ஹீலியம் வந்து 2080. இங்கே ஏன் அயனைசேஷன் எனர்ஜினா இங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து சேம் ஷெல்லு ஆட் ஆகிருக்கும். ஆட் ஆகிறதுனால நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் வந்து இன்க்ரீஸாக இருக்கும். நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் வந்து என்ன பண்ணணும்னா எலக்ட்ரான் வந்து அட்ராக்ட் பண்ணும். அங்கே வந்து மோர் அட்ராக்ஷனாக இருக்கிறதுனால அங்கே வந்து எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் த எலக்ட்ரான் இஸ் ஹை. அங்கே வந்து ஹை எனர்ஜி தேவைப்படுது. எலக்ட்ரானை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹை எனர்ஜி தேவைப்படுது.
லெஃப்ட் டு ரைட் பார்க்கும்போது அட்டாமிக் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு போகுது. அட்டாமிக் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அயனைசேஷன் எனர்ஜி வந்து இன்க்ரீஸாக இருக்கும். அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அட்டாமிக் சைஸ் வந்து டிக்ரீஸாக இருக்கும். அதே டாப் டு பாட்டம் பார்க்கும்போது டாப் டு பாட்டம் பார்க்கும்போது அட்டாமிக் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அட்டாமிக் சைஸ்னால் அட்டாமிக் ரேடியை டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் அண்ட் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் அட்டாமிக் ரேடியை வந்து இன்க்ரீஸாக இருக்குது. டவுன் த குரூப் போக அட்டாமிக் சைஸ் வந்து இன்க்ரீஸாக இருக்குது. அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸாக இருக்கிறதுனால அயனைசேஷன் எனர்ஜி வந்து டிக்ரீஸாக இருக்குது. அயனைசேஷன் எனர்ஜினா மினிமம் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் த எலக்ட்ரான்ஸ் என்ன அவுட்டர் ஷெல் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் நியூக்ளியஸ் அண்ட் அவுட்டர் ஷெல் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து எலக்ட்ரான் வந்து ரிமூவ் பண்ணலாம். லூசியஸ் எலக்ட்ரான் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. அதுக்கு மினிமம் எனர்ஜி தேவைப்படுது. அந்த எனர்ஜி தான் அயனைசேஷன் எனர்ஜி. அட்டாமிக் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக அயனைசேஷன் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஆன் மூவிங் டவுன் த குரூப் அட்டாமிக் சைஸ் வந்து இன்க்ரீஸாக இருக்கும், அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ். ஆஸ் வி மூவ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் பார்க்கும்போது அட்டாமிக் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது, அயனைசேஷன் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது வந்து குரூப் 13ல் போரான் டு அலுமினியம் அயனைசேஷன் எனர்ஜி வந்து டிக்ரீஸாக இருக்கும். போரான் வந்து அயனைசேஷன் எனர்ஜி வந்து 800 இருக்கும், அலுமினியம் வந்து 577. அப்போது அயனைசேஷன் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகும். அலுமினியம்லேருந்து டேலியம் மூவ் பண்ணும்போது அயனைசேஷன் எனர்ஜி வந்து மார்ஜினல் டிஃப்ரென்ஸாக இருக்கும், ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸாக இருக்கும். இங்கே வந்து அலுமினியம் வந்து 577, கேலியத்துக்கு வந்து 578, இண்டியத்துக்கு வந்து 588, டேலியத்துக்கு வந்து 589. மார்ஜினல் டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும், ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ். This is due to the presence of inner d and f electron, which has poor shielding effect compared to the s and p electrons. ஏன் வந்து presence of inner d and f ஆர்பிட்டால் வந்து ப்ரெசண்டாக இருக்கிறதுனால அங்கே d and f ஆர்பிட்டாலில் வந்து poor shielding நடக்கும். poor shieldingனா தடுக்கிறது வந்து ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து கம்மியாக இருக்கும். எதுக்கு கம்பேர் பண்ணும்போதுனா s and p எலக்ட்ரான் கம்பேர் பண்ணும்போது d and f electrons வந்து poor shieldingகாக இருக்கும். effective nuclear charge on the valence electron increases. கார்பனுக்கு வந்து அயனைசேஷன் வந்து எனர்ஜி வந்து 800, சிலிக்கான் வந்து 786, ஜெர்மானியம் வந்து 762, டின்னுக்கு வந்து 708, லெட் வந்து 715. அயனைசேஷன் எனர்ஜி வந்து டாப் டு பாட்டம் வந்து டிக்ரீஸாக இருக்கும். டாப் டு பாட்டம் பார்க்கும்போது அயனைசேஷன் எனர்ஜி வந்து டிக்ரீஸாக இருக்கும். 15th குரூப் வந்து நிக்டோஜன், 16th குரூப் வந்து சால்கோஜன், 17th குரூப் வந்து ஹாலோஜன், 18th குரூப் வந்து இன்னட் கேஸ். குரூப் 15 to 18. குரூப் 15 வந்து நிக்டோஜன் டு இன்னட் கேஸ். அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ். as we move down the group 15 வந்து நிக்டோஜன் வந்து அயனைசேஷன் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகும். டாப் டு பாட்டம் பார்க்கும்போது டிக்ரீஸ் ஆகும். 16th குரூப்பும் பார்க்கும்போது டாப் டு பாட்டம் பார்க்கும்போது டிக்ரீஸ் ஆகும். 16th குரூப் வந்து சால்கோஜன்ஸ். 17th குரூப் வந்து ஹாலோஜன்ஸ். டாப் டு பாட்டம் பார்க்கும்போது அயனைசேஷன் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகும். 18th குரூப்பும் டாப் டு பாட்டம் பார்க்கும்போது அயனைசேஷன் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஹியர் poor shielding effect of d and f electron overcome the increasing shielding effect of additional p electrons. எதில் வந்து poor shielding இருக்குன்னா poor shielding of d and f electrons. போரான் வந்து அட்டாமிக் நம்பர் வந்து 5, அயனைசேஷன் எனர்ஜி வந்து 800. போரானுக்கு வந்து அயனைசேஷன் எனர்ஜி வந்து 800. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 2s2 2p1. இங்கே வந்து போரான்லேருந்து அலுமினியம் பார்க்கும்போது அயனைசேஷன் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஈஸியாக இந்த ஒரு எலக்ட்ரான் வந்து எடுத்துடுறாங்க. 2p1லேருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து எடுத்துக்கிறாங்க. இது வந்து நியூக்ளியஸு, கே ஷெல்லு, எல் ஷெல்லு. இதுதான் 2p1 இருக்கும். ஒரு எலக்ட்ரான் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். இதுலேருந்தும் அலுமினியம் வந்து நியான் 3s2 3p1. இதில் இந்த p எலக்ட்ரான்லேருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து ரிமூவ் பண்ண முடியும். இது வந்து சென்ட்ரல் ஆஃப் த நியூக்ளியஸ். இது வந்து கே ஷெல், இது எல் ஷெல், எம் ஷெல். தேர்ட் ஷெல்னால் 3p. ஒரு எலக்ட்ரான் வந்து ஈஸியாக எடுக்கலாம். அப்போது போரான் டு அலுமினியம் வந்து அயனைசேஷன் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகும். இது போரான் வந்து 800 இருக்கும், அலுமினியத்துக்கு வந்து 577.
On moving down the group அயனைசேஷன் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகும். போரான் டு அலுமினியம் வந்து டிக்ரீஸ் ஆகும். அலுமினியம் டு கேலியம் வந்து டிக்ரீஸ் ஆகணும், ஆனால் இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா இது வந்து அலுமினியத்துக்கும் கேலியத்துக்கும் கம்பேர் பண்ணுறாங்க. அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3s2 3p1, இங்கே வந்து 4s2 4p1, இதெல்லாம் சேமாக இருக்குது. எக்ஸ்ட்ரா எது இருக்குன்னா 3d10. இது வந்து நியூக்ளியஸ், கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல், என் ஷெல். இங்கே வந்து என்ன இருக்குன்னா 4th ஷெல்லில் தான் இருக்குது. அப்போது எலக்ட்ரான் வந்து ரிமூவ் பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து என்ன இருக்கும், நியூக்ளியஸ் வந்து எலக்ட்ரான் வந்து அட்ராக்ட் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப் என்ன பண்ணுவோம், புல் பண்ணுவோம், அட்ராக்ட். அந்த டி ஷெல்ஸில் இங்கே 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த எலக்ட்ரான்ஸோடைய வேலை என்னென்னா, இந்த எலக்ட்ரான்ஸும் வந்து உள்ளே வந்தேன்னா ரிப்பல் ஆக்கணும். ஆனால் இது வந்து அது மாதிரி ஆக்காமல் இது அலோவ் பண்ணுது. ஓகேவா, இந்த எலக்ட்ரானை வந்து புல் பண்ணுறோம், நியூக்ளியஸ் வந்து புல் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுது. அலோவ் பண்ணுறதுனால சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுறதுனால இது வந்து 3d10 வந்து புவர் ஷீல்டிங் எஃபெக்டாக இருக்கிறதுனால சைஸ் வந்து கம்மியாகுது. சைஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அயனைசேஷன் எனர்ஜி வந்து இன்க்ரீஸாக இருக்குது. அங்கே வந்து இண்டியத்துக்கும் டேலியத்துக்கும் வந்து பார்க்கும்போது மூவிங் டவுன் த குரூப் அயனைசேஷன் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகணும், ஆனால் இன்க்ரீஸாக இருக்குது. ஏன்னா இது அவுட்டர் ஷெல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 5s2 5p1, இது பார்க்கும்போது 6s2 6p1. இதில் பார்க்கும்போது இதை விட எக்ஸ்ட்ரா 4f14 வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால் என்ன ஆகும்னா எலக்ட்ரானை வந்து ஷீல்ட் பண்ணும். ஆனால் இந்த 4f14 வந்து ஷீல்ட் பண்ணாமல் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அலோவ் பண்ணும். அலோவ் பண்ணுறதுனால சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும், அட்டாமிக் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். தட் மீன்ஸ் அட்டாமிக் ரேடியோ வந்து டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் ஆகிறதுனால அயனைசேஷன் எனர்ஜி வந்து இன்க்ரீஸாக இருக்குது. நெக்ஸ்ட் we are going to discuss about electronegativity. The tendency of an atom in a molecule attract a shared pair of electron towards itself is called as electronegativity. On moving left to right in a periodic table, electronegativity increases from left to right. Boron, carbon, nitrogen, oxygen, fluorine. Electronegativity is increased from left to right. From boron to carbon, oxygen, carbon, nitrogen, oxygen, fluorine, the electronegativity increases. When we move from top to bottom வந்து மூவ் பண்ணும்போது the electronegativity decreases from top to bottom. left to right வந்து increase ஆகும், top to bottom வந்து decrease ஆகும். When we see the 13th group, the electronegativity first decrease. electronegativity எதுலேருந்து ஃபர்ஸ்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னா போரான் டு அலுமினியம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து அலுமினியம்லேருந்து கேலியம் வந்து மார்ஜினலி இன்க்ரீஸ். மார்ஜினல்னா ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகும். கேலியம் டு தாலியம் வந்து நோ அப்ரிஷியபிள் சேஞ்சஸ். சிமிலர்லி குரூப் 14 அதே மாதிரி தான். as we move down the group the electronegativity decrease.